அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய தஃப்சீரின் தொடரில் இன்றைய வகுப்பிலே 255வது வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த வசனம் ஆயத்துல் குர்சியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கிற மிக மகத்துவமிக்க வசனம் எது என்று கேட்டபோது, அவர் அதற்கு பதில் சொல்லாத வேளையிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆயத்துல் குர்சி தான் அல் குர்ஆனில் இருக்கிற மிக மகத்துவமிக்க வசனம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக மகத்துவமிக்க ஒரு வசனமாக இது காணப்படுவதற்கு காரணம், இந்த வசனம் அல்லாஹுவை பற்றிய ஒரு தெளிவான அறிவையும் புரிதலையும் மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அடிக்கடி ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தூங்குகிற போது இதை ஓதுவதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் தூக்கத்திற்கு முன்னர் இதை ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி ஓதினால் காலையாகும் வரைக்கும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த செய்தி புகாரியிலே வருகிறது. அதே நேரத்தில் ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தால் அவருக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் தடையாக இருப்பது மௌத்து மட்டும்தான் என்கிற ஒரு ஹதீஸும் காணப்படுகிறது. இது தொடர்பான விமர்சனங்கள் இருந்தாலும் ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இது ஆதாரமாக எடுக்கக்கூடிய ஹதீஸ் தான் என்று சொல்கிறார்கள். இப்படி தொழுகைக்கு பிறகும் தூங்குவதற்கு முன்னாலும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வசனமாக இந்த வசனம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹுவை சரியாக புரிய விரும்புவோர் இதை படித்தால் அவர்களுக்கு அழகான ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு லா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் யாரென்றால் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாஹ் யாரும் இல்லை. இப்போ அல்லாஹ் என்பது தான் அல்லாஹுடைய பிரதானமான பெயராக காணப்படுகிறது. இப்போ நாம் யாரும் அல்லாஹுடைய ஏனைய பெயர்களை சொல்லி ரஹ்மானுடைய பேர் என்ன, ரஹீமுடைய பேர் என்ன, வதூதுடைய பேர் என்ன என்று கேட்பதில்லை. அல்லாஹுடைய பேர் என்ன, அல்லாஹுக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கின்றன என்று தான் கேட்போம். ஏனென்றால் அல்லாஹ் என்பது தான் அவனுடைய பிரதானமான பெயராக இருக்கிறது. அல்லாஹ் என்பது இலாஹிலிருந்து வந்தது. அல்லாஹ் என்பதற்கு வணங்கப்படக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். அதே அல்லாஹு தஆலா இந்த இஸ்முல் அஅதமை தொடர்ந்து சொல்லுகிறான், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, இந்த உலகத்தில் நிறைய கடவுளர்களை மக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை கடவுள்களும் போலியானவை, அத்தனை கடவுள்களும் பலவீனமானவை, அத்தனை கடவுள்களும் சக்தியற்றவை. உண்மையான கடவுள்
அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உண்மையிலே வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இதை பற்றி சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லும்போது ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ وَأَنَّ مَا يَدْعُونَ مِنْ دُونِهِ الْبَاطِلُ. அல்லாஹ்தான் உண்மையான கடவுள், அவர்கள் வணங்கக்கூடிய அனைத்துமே பாத்திலானவை என்று மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சூரா அல் ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹு தஆலா தான் உண்மையிலே வணங்கி வழிபட தகுதியானவன். ஏனென்றால் அவனுக்குத்தான் பரிபூர்ணமான அனைத்து தன்மைகளும் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் அல் ஹை, அல்லாஹ் உயிரோடு இருப்பவன். லா யமூத், அவனுக்கு மௌத் கிடையாது. ஹை, எல்லோருக்கும் ஹயாத் இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய ஹயாத் பலவீனமானது. அந்த ஹயாத்துக்கு மௌத் என்ற ஒன்று சேர்ந்தே இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய ஹயாத் என்பது பூரணத்துவமானது. அல்லாஹு தஆலாவுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அல்லாஹுடைய ஹயாத் என்பது மௌத் இல்லாத ஹயாத்தாகும். வதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத், குர்ஆனிலே சொல்கிறான், மௌத்தாகாமல் உயிரோடு இருக்கிற ஹையின் மீது நீ தவக்குல் வைப்பீராக. அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து சொன்ன வார்த்தை, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மத் மௌத்தாகிவிட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார் அவர் வணங்கி கொண்டே இருக்கட்டும், ஏனென்றால் அல்லாஹ் மரணிக்காதவன், அவன் உயிரோடு இருப்பவன் என்று சொன்னார்கள். இப்போ அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், அவனுடைய வாழ்வு பூரணத்துவமானது, அவனுடைய ஹயாத் பூரணத்துவமானது, எந்த குறைகளும் அற்றது. எனவே அவனை நாம் வணங்க வேண்டும். அதே போல் அல் கையூம், அல்லாஹு தஆலா நிலையானவன், தன்னுடைய காரியங்களை அவனே செய்து கொள்ளக்கூடியவன், யாருடைய உதவியும் தேவையில்லாதவன். இப்படியான ஒருவன்தான் கடவுளாக இருப்பதற்கு தகுதியானவன். எனவே அல்லாஹ் தான் அப்படிப்பட்டவன் என்கிற வகையில் அவன்தான் வழிபட தகுதியானவன். அல்லாஹுடைய ஹயாத், அல்லாஹுடைய கையூமியத், இதனுடைய ஒரு ரிசல்ட் தான் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அல்லாஹுக்கு சிறு தூக்கமும் வராது, தூக்கமும் வராது. அல்லாஹுக்கு சிறு தூக்கமும் வராது, தூக்கமும் வராது. எனவே அந்த பூரணத்துவமான அல்லாஹுவைத்தான் நாம் வணங்க வேண்டும். அதே போல லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானது. எனவே அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும். இந்த வானங்கள் பூமிகள் அனைத்தையும் படைத்தவன் அவன். வானங்கள் பூமியில் உள்ள அனைத்திற்கும் சொந்தக்காரன் அவன். வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் இயக்குபவன் அவன். வானங்களில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் பராமரிப்பவன் அவன். எனவே அவன்தான் வணங்குவதற்கு, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அடுத்தது அல்லாஹ் கேட்கிறான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி. அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் யார்தான் ஷஃபாஅத்து செய்ய முடியும் என்று கேட்கிறார். அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் யார்தான் ஷஃபாஅத்து செய்ய முடியும் என்று கேட்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துக்கள் நிறைய இருக்கின்றன. சென்ற வகுப்பிலே நாம் சுட்டி காட்டியது போல ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லக்கூடிய மகத்துவமிக்க ஒரு ஷஃபாத் விசேடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஷஃபாஅத்தாக இருந்தாலும் அந்த ஷஃபாஅத்தை செய்வதற்கு அல்லாஹுடைய அனுமதி தேவை. அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் மறுமையிலே யாரும் ஷஃபாஅத்தை செய்ய முடியாது. அப்போ மாலிக் யௌமித்தீன், அல்லாஹ் மறுமை நாளின் அரசனாக இருக்கிறான். அந்த நாளையில் அல்லாஹு தஆலாவிடத்தில் யாருமே எதுவுமே செய்ய முடியாத அவனுடைய அனுமதி இல்லாமல். அவனுடைய ஆட்சி முழுமையாக அங்கே வெளிப்படும். எனவே
அப்படிப்பட்ட மாலிக் யௌமித்தீனாக இருக்கிற அல்லாஹ்தான் வணங்கி வழிபட தகுதியானவன். அதுபோல வலா யுஹீத்தூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹுடைய அறிவிலிருந்து அல்லாஹ் நாடியதை தவிர அவர்கள் மன்னிக்க வேண்டும், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் உள்ளவைகளையும் பின்னால் உள்ளவைகளையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹுடைய இல்ம் விசாலமானது, அல்லாஹுடைய இல்ம் விசாலமானது. அல்லாஹ் அலீம், மிக தெளிவாக அறியக்கூடியவன். அந்த இல்மிலே உள்ளதுதான் மக்கள் கடந்த காலங்கள் செய்தவற்றையும் அவன் அறிகிறான், பிறகு அவர்கள் செய்ய போகிற எதிர்காலத்தில் செய்ய போகிறவற்றையும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹுடைய இல்மை பற்றி குர்ஆன் நிறையவே பேசுகிறது. அல்லாஹுடைய இல்ம் எந்த அளவு விசாலமானது என்றால், ஒருவன் தன்னுடைய கண்களால் சாடை செய்தாலும் அதை அல்லாஹ் அறிவான், உள்ளத்தில் ஏதாவது ஒன்றை மறைத்து வைத்தாலும் அல்லாஹ் அறிவான். ஒரு மரத்திலிருந்து இலை விழுந்தாலும் அல்லாஹுடைய அறிவுக்கு எட்டாமல் அந்த இலை விழமாட்டாது. ஒரு பெண்ணுடைய கருவறை எப்படி இருக்கிறது, அதில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய அறிவு மிக விசாலமானதாகும். அப்படியான விசாலமான அறிவையுடைய அல்லாஹ்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்கிறான். மேலும் வலா யுஹீத்தூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹுடைய நாட்டமில்லாமல் அவனுடைய அறிவில் உள்ளதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுடைய அறிவு விசாலமானது. அதிலிருந்து அல்லாஹ் யாருக்கு எதை சொல்லித் தருகிறானோ அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவர் பெரிய ஒரு மலக்காக இருக்கலாம், ஒரு ரசூலாக இருக்கலாம், ஒரு நபியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பது மட்டும்தான் அவருக்கு தெரியும். இந்த இடத்திலே மறைவான ஞானம் பற்றிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும். இல்முல் கைப், அல்லாஹ் ஆலிமுல் கைப், மறைவானவற்றை அறியக்கூடியவனாக அல்லாஹ் தான் இருக்கிறான். இந்த இல்முல் கைபை, மறைவானவற்றை, நம்முடைய புலன்களுக்கு படாத அம்சங்களை அறிகிற ஆற்றல் அலீமாகிய ஆலிமுல் கைபாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுப்படையாக இல்முல் கைப் இருக்கிறது என்று பேசுவதை பார்க்கிறோம். இது தெளிவான ஷிர்காகும். சஹாபாக்களுக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள், தெளிவான ஷிர்காகும். அதே போல பின்னால் வந்த சில நேரம் அவர்கள் நல்லடியார்களாகவும் இருந்திருக்கலாம், நல்லடியார்கள் இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் மக்களுடைய பார்வையில் நல்லடியார்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சிலருக்கும் மறைவான ஞானம் இருப்பதாக பேசுவதையும் நம்புவதையும் பார்க்கிறோம். இது ஷிர்காகும். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தால் தெரியும், சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அதை அறிகிற ஆற்றல் யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் அலீம், ஆலிமுல் கைப், எனவே அவன்தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுளாக இருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானதாகும். அல்லாஹுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானதாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய குர்சி என்பது அல்லாஹுடைய 2 பாதங்களையும் வைக்கிற இடமாகும். அல்லாஹுடைய அரிஷை பற்றி யாருமே எடை போட முடியாது என்று சொல்கிறார்கள். குர்சி என்பது அரிஷிக்கு முன்னால் ஒரு பெரிய திறந்த வெளியிலே, ஒரு ஸ்பேஸிலே ஒரு சின்ன வளையலை போட்டால் அந்த ஸ்பேஸில் அந்த வளையல் எப்படி ஒரு தோற்றத்தை தருமோ அது போன்ற நிலையில்தான் அரிஷுக்கு முன்னால் குர்சி இருக்கிறது என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதன் மூலம் அல்லாஹுடைய 2 பாதங்கள் வைக்கப்படக்கூடிய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் அவனை நாம் எவ்வளவு ஒரு பெரியவனாக, மகத்துவமிக்கவனாக, கண்ணியமானவனாக பார்க்க வேண்டும்.
அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய, ஹதீஸ் சொல்லக்கூடிய தெளிவான உண்மையாகும். அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்துள்ளான். அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்துள்ளான். அல்லாஹுடைய அரிசை 8 மலக்குகள் சுமக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் தமானியா. அல்லாஹுடைய அரிசை 8 மலக்குகள் சுமக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 8 மலக்குகளில் ஒருவரை பற்றி பேசுவதற்காக அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான். அவருடைய தோல் புஜத்திற்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய தூரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போ மலக்கு எவ்வளவு பிரமாண்டமானவர் இருப்பார், அர்ஷ் எவ்வளவு பிரமாண்டமானது என்பதை வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் என்பதை வைத்தும், அதே போல அந்த அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்கில் ஒருவருடைய தோற்றத்தை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதனூடாக அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹு தஆலா மிக பெரியவன், மிக மகத்துவமிக்கவன், மிக உயர்ந்தவன், மிக விசாலமானவன். அந்த அல்லாஹ் தான் உண்மையிலே வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை சொல்கிறார். வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அடுத்தது, வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பது அல்லாஹுக்கு கஷ்டமானது கிடையாது. வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பது அல்லாஹுக்கு கஷ்டமானது கிடையாது. அல்லாஹ்ட படைப்பது. எனவே அவற்றை அவன் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு அவன்தான் சக்தி பெறுவான். எனவே அவன்தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுளாக, உண்மையான இலாகாக இருக்கிறான். வஹுவல் அலியுல் அதீம். அல்லாஹ் உயர்ந்தவன். அல்லாஹ் உயர்ந்தவன், அல் அதீம் மகத்துவமிக்கவன். இப்போ இங்கே அல்லாஹு தஆலா உயர்ந்தவன் என்று சொல்லுகிற போது அல்லாஹு தஆலாவுடைய உயர்வு 2 வகையாக இருக்கிறது. உலுவு தாத். அல்லாஹ் தன்னுடைய தாத்தால் உயர்ந்தவனாக இருக்கிறான். படைப்புகளை விட்டு அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அதனால தான் நம்ம கைகளை மேலே தூக்குகிறோம். குர்ஆனிலே இன்னா அன்சல்னாஹு, நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யஸஅது இலைஹில் கலிமு தய்யிப், அல்லாஹ்விடத்திலே நல்ல வார்த்தைகள் ஏறிச் செல்லுகின்றன என்று சொல்கிறான். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது நிறைய ஆதாரங்களை வைத்து அஹ்லு சுன்னா வல் ஜமா சொல்கிறார்கள், அல்லாஹ் படைப்புகளை விட்டு உயர்ந்து மேலே இருக்கிறான். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், எல்லோரோடும் இருக்கிறான் என்பது பிழையாகும். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், எல்லோரோடும் இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒருவர், அல்லாஹ் தன்னுடைய அறிவால் எல்லோரோடும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் என்றால் ஓகே, அது பிரச்சனை இல்லை. அல்லாஹுடைய அறிவு விசாலமானது, அல்லாஹுடைய பார்வை விசாலமானது. எல்லா இடங்களில் நடப்பதையும் அல்லாஹ் அறிகிறான், எல்லா இடங்களையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அடிப்படையில் சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் தாத்தால் உயர்ந்தவனாக இருக்கிறான். அதே போல கத்ரால், அந்தஸ்தாலும் அல்லாஹுதான் உயர்ந்தவனாக இருக்கிறான். இதைத்தான் அல் அலி என்கிற பெயரின் மூலம் அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்துகிறான். அதே போல அல் அதீம், அல்லாஹ் மகத்துவமிக்கவனாகவும் இருக்கிறான். எனவே அலியாகவும் அதீமாகவும் இருக்கிற அல்லாஹுதான் வணங்கி வழிபட தகுதியானவன். இப்போ பாருங்க, இந்த அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு என்பதற்கும் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையிலுள்ள நுணுக்கமான தொடர்பை, அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயர், அல் இஸ்முல் ஆலம் என்று அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயரை கொண்டு ஒருவர் அல்லாஹுடத்திலே கேட்டால் அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய இஸ்முல் ஆலமாக இந்த அல்லாஹ் என்கிற பெயர் இருக்கிறது. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் லா இலாஹ இல்லாஹு, அவன்தான் உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான கடவுளாக இருக்கிறான். ஏனைய கடவுள்கள் அனைத்துமே பாத்திலானவை. அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்பதற்கான காரணம் பூரணத்துவமான அனைத்து பண்புகளும், அனைத்து சக்திகளும், அனைத்து ஆற்றல்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்பது. இந்த பின்புலத்தோடு அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நாம் இன்னும் அதிகமாக திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். இது தொடர்பாக நிறைய புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன.
தஃப்சீர்களில் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அதுபோல நிறைய உரைகளும் இது தொடர்பாக காணப்படுகிறது. எனவே அவற்றையெல்லாம் நாம் அடிக்கடி கேட்கிற போது அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் வரும், அவன் மீது உண்மையான அன்பு வரும், அவனை பற்றிய உண்மையான பயம் வரும். பயபக்தியோடு மஹப்பா, ஹவுஃப், ரஜா என்று சொல்லக்கூடிய அந்த 3 அடிப்படைகளோடு அவனை வணங்கக்கூடிய பக்குவம் வரும். எனவே நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனை சரியாக புரிந்து அவனை சரியான முறையில் வணங்குவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.